என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரை சின்னோடப்பில் தான் இருக்கோம். மீண்டும் இங்கே உள்ள சின்னோடப்பு தேவேந்திர வேளாளர் மக்கள் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எதனால் ஈடுபட்டிருக்காங்க, என்ன காரணம் அப்படின்ற பற்றி தான் கேட்க போகிறோம் அந்த ஊரை சார்ந்தவர்கிட்ட. வணக்கம் பிரதர், என்ன காரணத்தினால மீண்டும் வந்து இந்த போராட்டம் வந்து தொடங்கியிருக்கீங்க? உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 2024 நாங்கள் ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வந்துக்கிட்டே இருக்கோம். 2024 வந்து ஏற்பட்ட விரிவாக்கத்துக்காக வந்து ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து உங்களுக்கு இடங்கடா எதுவும் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் காசை வாங்கிட்டோங்க, வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல வந்து வருவாய்த்துறை வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணி வெளியே போக சொன்னாங்க. நாங்கள் பல போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து செயல்படுத்தி நாங்கள் ஒரு கோர்ட்டுக்குன்னு போகும்போது அவங்க இப்போ கேட்டு நடந்து இப்போ 1.5 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க, நாங்கள் எதிர்த்து போட்டதே சட்டத்தை எதிர்த்து தான் நாங்கள் அப்பீல் பண்ணதே. 97 சட்டம் வந்து முடிஞ்சு போச்சு. 2013 சட்டத்தை அமல்படுத்தணும் தான் நாங்கள் கேஸே ஃபைல் பண்ணணும். இப்போ என்ன வராங்கன்னா, அதே 97 சட்டப்படியே நீங்கள் வந்து 2 சென்ட் இடம் தரோம், நீங்கள் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. அன்றைக்கி நீங்கள் எதுவுமே கிடையாது, நீங்கள் காசு வாங்கிட்டு வெளியே போங்கன்னு சொன்ன வருவாய்த்துறை இன்றைக்கி ஏன் இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வராங்க? அப்போ இந்த சட்டத்தை வந்து முழுமையாக கொண்டு வாங்க. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த சட்டத்தை முழுமையாக பயன்படுத்துங்க அப்படின்றதான் எங்கள் மக்கள் நாங்கள் கேட்டுக்கொடுக்கோம். ரெண்டாவது இப்போ 1.25 வருஷமாக இந்த கேஸை வந்து நாங்கள் வயதா வாங்கிட்டு இப்போ கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? இந்த அரசியல் நெருக்கடி கொடுக்குறாங்களா? எங்களை வந்து திருப்பி வெளியே போங்கன்னு சொல்லி பல விதமான நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 சென்ட் கொடுக்குறாங்க இடம்னா பக்கத்து கிராமத்தில் எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துல வந்து ஒரு பெருங்குடிங்கிற பக்கத்தில் இருக்க கிராமத்தில் கொடுக்குறாங்க. அது அங்கே வந்து இப்போ மதுரை சுற்றி மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் சாதிய பழுகொடைகள்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தமிழகம் முழுவதும் தெரியும். இப்போ திருப்பி நாங்கள் இப்போ போய் அங்கே இன்னொரு இடத்துல மாட்டு சமூகம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு திரும் பிரச்சனையை உருவாக்கி ஏதோ வேறு இடத்துல மாட்டு சமூகம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இடம் கொடுக்குறோங்கிறாங்க. இடம் கொடுக்குறோன்றாங்க. 3 கம்யூனிட்டி இருக்காங்க. அந்த இடத்துல இந்த தேவேந்திரக்குள்ளே கொண்டு போய் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? நாளைக்கு நாங்கள் ஒரு செப்டம்பர் 11 போகும்போது அந்த மக்கள் போகாதுன்னு சொல்லி தடுப்பாங்க. இப்போ அந்த இடத்துல கலவரம் தான் வரும். இப்போ ஒரு தூண்டுதலை பேரை கொண்டு போய் தான் அங்கே கொண்டு போய் எங்களை வைக்கிறாங்க. அந்த மாதிரி வேணாம். எங்கள் ஊருக்கு உட்பட்ட இடம், எங்கள் ஊர் அருகாமையிலேயே எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவுக்கு. ஏன்னா நம்ம பூராமே விவசாய குடியாக இருக்கோம், விவசாய கூலி வேலை பார்க்குறோம், ஒரு சில விவசாயம் பார்க்குறோம், விவசாய கூலி வேலை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது வேலையை பூரா இங்கே வச்சுட்டு நம்ம இன்னொரு 4-5 கிலோமீட்டருக்கு அங்கே தள்ளி இருக்க இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்க முடியாது. இது மொத்தத்தில் வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது. நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் இருக்க ஊருக்கு அருகாமையிலேயே வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து இடம் கேட்டுட்டு இருக்கிறீங்க? அயன்பாப்பகுடியிலே கேட்குறோம். அயன்பாப்பகுடியிலே இடம் கேட்குறோம். அயன்பாப்பகுடியிலாம் பக்கத்தில் பாப்பானோட கிராமம் இருக்குது, ராமன்குளம் இருக்குது, குசவன்குண்டு. ஊர் அருகாமையிலேயே எங்கள் இருக்க அருகாமையிலேயே சில புறம்போக்கு இடங்கள்லாம் இருக்குது. அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியும். அந்த இதில் கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு அரசு எதுவும் ஒத்துழைப்பு தராங்களா இல்லையா? அதை பற்றி இன்னொரு முன்னெடுப்பும் இல்லை. நாங்கள் அதை தான் கேட்குறோம். அடிப்படை வசதிகள் நாங்கள் எதுவுமே பண்ணி கொடுக்காம பார்த்தா நீங்கள் வேற ஒரு பெருங்குடிங்கிற ஏரியாவில் வந்து உங்களை இடமாற்றம் சொல்கிறாங்க, அப்படி தானே? அதையுமே வந்து இப்போ தான் சொல்கிறாங்க. 1.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் சொல்கிறாங்க. அதுவுமே முழுமையாக வந்து மக்களுக்கு அந்த இடம் எங்கே இருக்குது, அது எப்படிப்பட்ட இடம், சரியான இடமா, மக்கள் போய் தங்குறதுக்கான வசதிகள் இருக்கா அப்படின்னு இந்த மக்களுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்கள் அதை வந்து முழுமையாக
வந்து ஏற்றுக்கல மறுத்துருக்கோம். எங்கள் கிராமத்துக்கு அருகாமையில் இருந்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றத்துக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அது எங்களுக்கு விருப்பமாக இருக்கும். இப்போ உங்களோட கோரிக்கை அரசு எந்த அளவுக்கு ஏற்றிருக்காங்க? இது சம்மந்தமாக வந்து எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தி எதுவும் ஒரு தீர்வுக்கு இது வந்திருக்கா? பேச்சுவார்த்தைன்றது எதுவும் இல்லை. நாம் போட்ட வழக்குக்காக நீதிமன்றத்திலேருந்து தான் அவங்க நீங்கள் மக்களை பாதிக்கப்பட்ட மக்கள் நேராக பார்த்து நீங்கள் தான் சொன்னீங்களா கொடுக்க போகிற வைக்க நீங்கள் சொன்னீங்களா அப்படின்றதுக்கு இல்லை கொடுக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு அவங்க மனு போன செவ்வாய்க்கிழமை வந்து அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்தமாரி உங்களுக்கு அங்கே இடம் ஒதுக்கி இருக்குது, இதை நீங்கள் உங்களுக்கு போக விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோன்னு சொல்லி போன செவ்வாய்க்கிழமை தான் வருவாய்த்துறை அந்த ஆள் வந்தாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு ஆளும் வரலை வைக்கலாம். நாங்கள் கோர்ட்டு மூலியமாக தான் இருக்கோம். கோர்ட்டு தான் எங்களுக்கு வந்து முடிவு சொல்லணும். அதனால நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அங்கேருந்து தாசில்தார் வர்றாங்க, வந்துட்டு அவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த 66 வீடுன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை நாங்கள் வாங்கிட்டு நான் எங்கள் அப்பா இருக்காருன்னா எங்கள் அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, 2 பேர் ஒருத்தன் கல்யாணம் முடிச்சு ஒருத்தர் கல்யாணம் முடிக்கல. அப்போ எனக்கு தனிப்பட்டு வீடு கொடுக்கணும். நான் ஒரு மனு கொடுக்குறேன், நான் இந்த ஊரில் தான் வசிக்கிறேன், எனக்கு வீடு வேணும்னு சொல்லி நான் மனு கொடுக்குறேன். அவர் என்ன சொல்கிறார், நான் தாசில்தார் மனு வேணால் நான் வாங்கிக்கிறேன், நான் வாங்கினேன்ட்டு சைன்லாம் பண்ணி தர முடியாது. ஒரு பச்சை மைக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறாங்க. பச்சை மை என்ன மரியாதை? மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் மரியாதை. பச்சை மை புழு மைன்னு சொல்லி அதுக்கு தனியாக பிரித்து வைக்கிறாங்களா? எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு இது பண்ணுவாங்கன்னு எனக்கு நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் ஒன்று அவங்க கொடுக்குறாங்க, அதை கையெழுத்து போடுறோம். நாங்கள் கொடுக்குறது அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறதுல என்னென்ன இருக்குதுல? எங்களை கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்க. அசிங்கம்லாம் படுத்தலை, கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து இந்த மக்களை பார்வையிட்டு அவங்க தான் வர்றாங்க. நாங்களாக போய் வம்பா கூப்பிடலை. அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எங்களை நடுவில் விட்டு நின்று ரோட்டில் நின்று பேசுகிறீங்க. அப்புறம் என்ன சேர் போட்டு அவங்கள உட்கார வச்சு பார்த்த முடியும்? வீடை பார்க்க வந்துருக்கீங்க, எல்லோரும் அதைத்தான் இது பண்ணணும். நீ நடு ரோட்டில் கையெழுத்து வாங்குறீங்க, என்னை தரக்குறைவாக பேசுகிறீங்க. எல்லாருமே மக்கள் அவங்க வீடு போகிற பாதிப்பில் தான் எல்லாம் பேசுகிறாங்க. யாருக்கு என்ன பண்ணுறோம்னே தெரியலை அவங்களுக்கு. அதை வந்து கவர்மெண்ட் வந்து முறையாக பண்ண மாட்டாங்க. ஏன் அந்த சர்ச்சுகளே வந்து இங்கே ஒரு தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அங்கே ஊரில் எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க, 66 வீடுன்னு தான் சொல்கிறாங்க. எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க, எத்தனை வீடு போகிறாங்க, அவங்க ஒரு சலுகைகள் எடுக்க சொல்லுங்கள். தாசில்தார் தான் இந்த வேலை பார்க்குறாங்க. அதுதான் அவங்க மறைச்சு போயிடுறாங்களே. 66 வீடுன்னு போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களே. புதுசாக ஒரு ஆளை போட்டு உள்ளே எங்களை வந்து இது பண்ண சொல்லுங்கள், சர்வே எடுக்க சொல்லுங்கள். அது ரொம்ப நல்லதாக நாங்கள் இந்த சமூக மக்களாக கேட்டுக்கிறோம். நாங்கள் நம்ம கேட்டுக்கு வந்து 250 வீடு கேட்டிருக்கோம். 250 குடும்பங்கள் இருக்கிறாங்க. உண்மையாகவே இருக்குது, நம்ம யாரும் பொய் சொல்லலை. 250 குடும்பங்கள் இங்கே இருக்கிற இடத்துல வந்து வருவாயத்தில் வெறும் 65 வீட்டுக்கு வந்து வீடு தரம் சொல்கிறது வந்து நாங்கள் ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயம். வந்து அவங்க நேரவே பார்க்கட்டும். தாசில்தார் வந்தார், கோர்ட்டு அதே அவங்களே சொல்லட்டும், ஒரு ரிட்டையர்டு கமிஷன் கூட போடட்டும், எத்தனை குடும்பங்கள் இருக்குதுன்னு வந்து நேரடியாக பாருங்கள். எவ்வளோ விவசாய நிலம் பாதிக்கப்படுது, விவசாய கூலி இருக்காங்களா, விவசாய நிலம் பாதிக்கப்படுதா, விவசாய வேலைகள் பாதிக்கப்படுதா அப்படின்ட்டு நீங்களே அவங்களே வந்து பார்க்கட்டும். குடும்பங்கள் ரேஷன் கார்டு அதை குடும்பமாகவே இருக்கும். 200 குடும்பங்களுக்கு அவங்களே வந்து பார்த்து குடும்பம் 173 வீடு இருக்குது. 65 வீடுண்டா அந்த 65 பேர் மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா? அதில் 250 குடும்பம் இருக்குது. நேற்று வந்து கையெழுத்து வாங்கும்போது என்ன பண்ணுறாங்கடா, கையெழுத்தை வாங்கிட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் சம்மதம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபார்மை கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் யாருமே அதுக்கு விருப்பப்பட்டுலாம் நாங்கள் கொடுக்கல. அந்த இடத்துக்கு நாங்கள் யாருக்குமே ஒத்துழைக்கலை. அவங்களாம் வந்து கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நோட்டீஸாக எங்கள் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அந்த இதில் இது எழுதியிருக்கு, இந்த இடத்துக்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். இப்போ கையெழுத்து போட்டிருக்கீங்க? ஆமாம். நோட்டீஸ் அவங்க கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் தான் நோட்டீஸு கொடுக்குறாங்க. நோட்டீஸில் அதுக்கப்புறம் தான் என்ன எழுதியிருக்கு அப்படின்றதே தெரியும். அவங்க இந்தமாரி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கான விருப்பம் இல்லை, எங்கள் சரங்கத்தில் இடம் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர் மனு ஒவ்வொரு தனித்தனி ஆளும் ஒவ்வொரு குடும்பமாக ஃபோட்டோ எடுத்து அனைவருமே தாசில்தார் முன்னிலையில் ஒரு மனு கொடுத்துருக்கோம். நாங்களும் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஒரு மனு வச்சுருக்கோம். அதை இன்றைக்கி கோர்ட்டில் சப்மிட் பண்ண கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு வருடங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தேவேந்திர வேளா சமூக மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க. அதாவது 2004 கொடுத்த அடிப்படையில் இல்லாமல் இப்போ இன்றைக்கி கரண்டில் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் எங்களுக்கான அந்த நிலத்துக்கான பணத்தையும் கொடுக்கணும், எங்களுக்கு மறு குடியமர்வு வந்து ஏற்படுத்தணும், அதை எங்களுக்கு அருகாமையில் வந்து ஏற்படுத்தணும். அப்போனா தான் எங்களுக்கு சரியாக இருக்கும். வேறொரு பகுதியில் ஏற்படுத்தினா எங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்குது, நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்றத தொடர்ந்து மக்கள் வலியுறுத்திகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ பெருங்குடின்ற
பெருங்குடின்ற பகுதி, அதாவது இங்கேருந்து பெருங்குடின்ற ஒரு பகுதியில் வந்து இந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துறதாக வந்து சொல்லப்படுது. ஆனால் அங்கே போனால் மாற்று சமூகங்கள் வந்து இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு விழா நடத்துவோம், அது அவங்களுக்கு புதிதாக நாங்கள் வந்து இருக்கும்போது நாங்கள் ஒரு விஷயம் நடத்தும் போது அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. என்னடா புதுசாக வந்து இவ்வளோ தூரம் இவங்க ஒரு விழா கொண்டாடுறான் அப்படின்ற ஒரு சாதிய மோதல்கள்லாம் உருவாகும். அப்படின்றனால நாங்கள் இங்கிட்டு பெரும்பான்மையாக தேவேந்திரோல வேளாண் சமூக மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதியில் கிராமங்களை ஒட்டி எங்களுக்கு கொடுங்க, எத்தனையோ புறம்போக்கு நிலங்கள் இருக்குது, அதை சுற்றியுள்ள இடங்கள் வந்து கொடுங்க அப்படின்றதையும் இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 260 வீடுக்கு முதற்கொண்டு இவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ இருக்கும்போது வெறும் 60 வீடுக்கு மட்டும் நாங்கள் வந்து நிலம் கொடுப்போம், வீடு கொடுப்போம், பட்டா கொடுப்போம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஏற்புடையன்னு தெரில. ஏன்னா ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பின்றது ஒரு 2 பேர் இருக்கலாம். அப்போ அப்பாவுக்கு மட்டும் அந்த இதை வச்சு நிலம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்க பிள்ளை போய் எங்கே தங்குவாப்பில், அவங்க 2வது பிள்ளை போய் எங்கே தங்குவாப்பில். அப்போ ஓட்டு அப்படின்றது யாராருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ அந்த ரேஷன் கார்டு அடிப்படையில் இந்த மக்களுக்கு வந்து நிலத்தை கொடுத்து மறுக்கூடு அமர்வு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத இந்த மக்களும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றுமா தமிழக அரசும் இந்த நீதித்துறையும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.